ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பணவீக்கம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்பவர்கள் பண சுருக்கம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை. இடிதாங்கியின் மணி பர்ஸ் பசியின் காரணமாக பலவீனமாக இருந்தால் அதற்கு பெயர் பண சுருக்கம். அதே பர்ஸ் வீங்கி இருந்தால் அதற்கு பெயர் பணவீக்கம். இந்த உண்மையை உலகுக்கு எடுத்து சொன்ன இடிதாங்கிக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கடந்த ஆண்டே கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்தேன். நோபல் நோ என்று சொல்லி இடிதாங்கியின் பல்சை எகிர வைத்து விட்டது. அடைந்தால் நோபல், அடையாவிட்டால் கடைசி வரைக்கும் காவல் என்ற இலக்குடன் பொருளாதாரத்தில் பொளந்து கட்டுவதற்காக முரட்டுத்தனமாக குதித்தான் இடிதாங்கி. அதன் பலன் என்ன என்று தெரியுமா? இதோ நான் என் கைப்பட எழுதிய புத்தகம். நெய்தர் புல் நார் பியர் என்ற தலைப்பில் சந்தை உலகை பற்றி சந்தடி சாக்கில் எழுதிய ஒரு அரிய புத்தகம். இது புத்தகம் அல்ல, பொருளியல் பொக்கிஷம். சந்தை உலகத்தின் மாற்றங்களை குறிக்கும் குறியீடாக காளையும் கரடியும் இருக்கின்றன. அப்படியெனில் இடிதாங்கி நெய்தர் புல் நார் பியர் என்ற புத்தகம் கூறும் உண்மை என்னவென்று வணிக உலகம் நகத்தை கடிக்க தொடங்கிவிட்டது. சந்தை என்ற மந்தையில் காளையையும் கரடியையும் தவிர்த்துவிட்டு வேறு எந்த மிருகமோ புகுந்து விட்டதோ என்று சந்தைக்காரர்கள் ஷாக்காகிவிட்டார். காளைக்கும் கரடிக்கும் பதிலாக காட்டு நரி வந்தாலும் கழுதை புலி வந்தாலும் ஒரு கை பார்த்து விடுவோம் என்று கொக்கரிக்க தொடங்கிவிட்டார்கள். கழுகும் இல்லை புறாவும் இல்லை என்றால் ஒன்றுக்கும் உதவாத வாத்து பேக் பேக் என்று கத்துகிறது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். அதே போலத்தான் காளையும் இல்லை கரடியும் இல்லை என்றால் வேறு என்ன என்று தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் புத்தகம் விற்கும். அதை விட்டுவிட்டு இடிதாங்கியின் முகத்தில் சாணியை எடுத்து பூசுவதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இடியை தாங்கி பழக்கப்பட்ட இடிதாங்கி சாணியை முகத்தில் தாங்குவதற்கு என்ன பாடுபட்டான் என்று புத்தகம் எழுதினால் என்ன ஆவது? சாணி கொண்டு பூசினாலும் நான் ஆணியை புடுங்கியே தீர்வேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆனால் இந்த முறையும் இடிதாங்கிக்கு கிடைக்க வேண்டிய நோபல் பரிசு கிடைக்காமல் போய்விட்டது என்பது வேறு விஷயம். அதற்கு காரணம் இடிதாங்கியின் டாலரன்ஸ். ஆருயிர் நண்பன் ஆங்ஸ்டன் டீட்டன் களத்தில் இருந்ததால் யாருக்கு நோபல் என்று பரிசுக்காரர்கள் குழம்பிக் கொண்டிருந்தார். பல் முக்கியமா சொல் முக்கியமா? பரிசு முக்கியமா நட்பு முக்கியமா? நட்பு தான் முக்கியம் என்று முடிவெடுத்து நண்பன் ஆங்ஸ்டனுக்கு விட்டு கொடுத்தான் என்று சொன்னால் ஏன் என்ற உண்மையை கூறி அனைவரும் புத்தகத்தை வாங்கி செல்லுமாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.